தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மீது வழக்கு மேல் வழக்கு பதிவு செய்யும் அதிகாரிகள், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம். அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக மோதுகிறது. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்தே களமாடுகிறது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதற்கு கூட பல தடைகளை இந்த அதிகாரிகள் போட்டு வருகிறார்கள். குறிப்பாக பேருந்து நிலையத்தில் மக்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி சந்தித்ததால் அவர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது குறித்து சீதாலட்சுமி அவர்கள் வழக்கு பதிவு செய்தாலும் சரி, அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை அடக்கிவிடலாம் என்று தவறாக கணக்கு போடாதீர்கள், நீங்கள் அடக்க நாங்கள் எழுவோம் என்று பேசியிருந்தாருங்க. குறிப்பாக ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை அடைத்து வைத்து வழக்கம் போல் வாக்கு சேகரிக்கும் இந்த திராவிடர்கள் அதனையெல்லாம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. மாறாக உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நின்று போராடும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த திமுக இதுபோன்ற அடக்குமுறைகளை ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.